அடுத்தது இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோன்னா இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த சைடும் நமக்கு சைட்ஸில் ஈக்குவலாக வருது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? ஆர்கியூ அப்படிங்கிற சைடும் எல்எம் அப்படிங்கிற சைடும் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி பிஆர் அப்படிங்கிற சைடும் இந்த இடத்துல எல்என் அப்படிங்கிற சைடும் ஓகேவா? எல்என் அப்படிங்கிற சைடும் ஈக்குவல். அடுத்தது அதே மாதிரி மூணாவது பார்த்திங்கன்னா இங்கே பிக்யூ அப்படிங்கிற சைடும் எம்என் அப்படிங்கிற சைடும் ஈக்குவல். ஓகே, இது சைட்ஸ்க்கு. இதே மாதிரி ஆங்கிள்ஸ்க்கு எழுதணும். ஆங்கிளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்பிக்யூ அப்படிங்கிற ஆங்கிளும் எம்என்எல் அப்படிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நமக்கு ஆரோடது வந்து நமக்கு சென்டரில் வர மாதிரி எழுதிக்கலாம். பிஆர்கியூ அப்படிங்கிற ஆங்கிளும் இதே மாதிரி என்எல்எம் அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்யூஆர் அப்படிங்கிற ஆங்கிளும் எல்எம்என் அப்படிங்கிற ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் சம். ஓகேவா?